டேய் என்னடா பூ நீரா கொசு கடிக்குது. அந்த கொசு நான் அவரை வச்சு நான் கடிக்க போறேன். கொசு கடிக்க போறியா? டேய் அதெல்லாம் கடிக்க கூடாதா? ஆமா, நூறு கொசு. அது என்ன கடிக்கலாம், நான் கடிக்க கூடாதா? ஐயோ, இந்த மூளை இல்லாத பெற்று வச்சுட்டு பெரிய ஒரு வேதனை ஆகுது. இது எங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறது தெரியல. எந்த கொசானா என்கிட்ட வந்துரு. எந்த கொசு வந்தாலும் வந்துடா. டேய் இங்க வாடிய புள்ளியாடி இதெல்லாம் கத்தாது, கொசு வராது. என்னாச்சு? ஏன் பையன் திட்டே இருக்கிறீங்க? அத பாரு, கொசு வச்சு என்ன பண்ணிக்கிறான். நீ யாரா இருந்தாலும் எங்களுக்கு நான் பயமா? நீ கொசா இருந்தாலும் எங்களுக்கு நான் பயமா? அட அட அட, என் பையன் என்னமா பண்றான்? யோ, இந்த பாட்டுக்கு என்ன போற? குறை அரநூச பத்து வச்சுக்கிற. அவன் கொசு கழிச்சு போறானா? கொசை கச்சிட்டீங்க போறா? டே மகனே, என்னடா சொல்றது உன் நைனா? அந்த ஆளுக்கு மூளை வளர்ச்சி இல்லம்மா, சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேது. எனக்கு மூளை வளர்ச்சி இல்லப்பா. என் கொசு புடிச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிடுறியா? கொசு பிரியாணி நல்லாதான் இருக்கும், சாப்பிட்டா போயிடுச்சு. பத்தியா என் பிள்ளைய உனக்கு அட்டன் செகண்ட்ல பதில் கொடுக்குறான். என் பிள்ளைக்கு எவ்வளவு அறிவு பாரு. எல்லா அறிவு இந்த அறிவு வச்சிருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டேங்குது உன் பிள்ளைக்கு. ஏன் கொடுக்க மாட்டாங்க பொண்ணு? லைன் கட்டிட்டு வரப்போகுது பொண்ணு, நீ பாக்கதானே போற. பொண்ணு வராது, இவனை கொசு கட்சி பொண்ணு தான் வரும். சும்மா காட்டாதீங்க, கொசுல கடிச்சிட்டு. கொசு கட்சி தாண்டி மகனே, கொசுலாம் பிடிக்காதப்பா. தூக்கிட்ட பேருக்கு கொசு பூச்சி பிரியாணி ஆக்கிட்டு போறீங்க தானே? ஆமாம்பா, கொசு பிரியாணியா, ஈரத்தம் பொரியல, கரப்பாம்பூச்சி வரவுளு. ஐயா, என்ன பேசுங்க பிள்ளைகிட்ட? இதெல்லாம் பேசுவாங்க. டேய் அவனா பேசுறான், ஈ பிரியாணி கொசு பிரியாணிங்கிறான். ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. கொசான எப்படி பிடிக்கிட்டு? வலை போட்டு பிடிக்கலான்டா. இதே இருதா, அதுக்கு மேல வலை போட்டு பிடிக்கலான்டா. சாயிரா, வலை போட்டு நிறைய கொசு பிடிச்சியா? என் வீட்டுல குழம்பு கொச்சி நிக்குது, நீ வந்து 2 கொசு வைப்பேன். டேய் என்னடா பேசுற? கொசு குழம்பு வைக்கிறீங்களா? ஆமா அங்கிள், கொசு குழம்பு தான் வைக்கிறோம். எத்தனை வட்டா உங்களுக்கு? என்னடி பேசுறான்? கண்ணு, கொசு எப்படிடா பிடிச்சு குழம்பு வைக்கிறீங்க? நான் தான் சொல்லி கொடுத்தேன் இவனுக்கு எப்படி பிடிக்குதுன்னு. பாரு அப்படிதான் பிடிக்கிறான். ஏய், எனக்கு ஒரு கொசு கூட மாட்டு மாட்டா. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ரொம்ப கத்தி நிக்கிறாங்க, கொசு ஓடி போயிடுது. அங்கிள் ஏன் நீங்க கத்துறீங்க? டேய் அவனை பைத்துக்கார மாதிரி ஆகி கூட்டுக்கிறேன். என்னடா கதைலாம்? இந்த அங்கிளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டுது. டேய் நீ எங்க வீட்டுக்கு வா, கொசு குழம்பு ஊத்துறேன். கொசு போயிருந்தா அதுல எத்தனை கொசு இருக்கா? 10 கொசு ரெண்டு எங்க அப்பா வச்சிரு, விரும்பி சாப்பிடுவாரு. 3 கொசு உனக்கு வச்சிடுறேன். மிச்சம் ஏன் கொசு? எனக்குதான் கொசு குழம்புனா ரொம்ப பிடிக்குமாச்சா. மிச்ச கொசு நான் சாப்பிட்டுறேன். நீ போடா, எனக்கு வேணாம், நானே பிடிச்சி சாப்பிட்டுக்கிறேன். ஓ அவ்வளவு பெரிய ஆயிட்டியா? சரி போ, நான் போய் டேஸ்டா சாப்பிட போறேன். என்னங்க இது? ஏதோ கொசு குழம்பு சாப்பிடறேன்ட்டு போறான். இங்க பாரு, அங்கனத்துக்கு பாக்குறேன். ஏ கொசு, இவன் உனக்கு கொசு குழம்பு வச்சு சாப்பிட போறேன். ஏங்க, இவன் பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குதுங்க. அவங்க ஆஸ்பத்திரிக்கு புடிச்சு தள்ளி விட்டுலாமா? நம்ம பிள்ளைங்க அப்படிலாம் பண்ண கூடாதுங்க. என்ன பண்ண கூடாது? அது பைத்து மாதிரி பண்ற. பேசி பாப்போம். கண்ணு, உனக்கு சிக்கன் குழம்பு வச்சு தட்டா? சிக்கன் இவ்வளவு பெருசா இருக்கும், அது சாப்பிட முடியுமா? கொசு தூண்டு இருக்கும், அது சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிட கூடாதுடா. என்ன சாப்பிட வேணான்ற நீ யாரு? என்னங்க என்ன யாருன்றான்? அனாதப்பா. அண்ணாத்த ரஜினி பாடம் நான் பாத்துக்கேன். பாரு, நம்ம ஒண்ணு பேசுறோம், அது ஒண்ணு பேசுது. கொசு வா வா வா, கொசு வா வா வா. டேய் கொஞ்ச நேரம் தான் நம்மள பைத்துக்காரன் ஆக்கிடுவான், வந்துட்டு போயிடலாம். ஏங்க நம்ம பையங்க. மிஸ்டா அம்மா போயிட்டு வாங்க, தக்காளி கட்டணும், குழம்பு ரெடி பண்ணலாம். ஐயா, ஏங்க அங்க பாருங்க, கொசு பிடிச்சிட்டு குழம்பு ரெடி பண்ண சொல்றான். வரதுலாமா குழம்பு பண்ணலாமா? இதா நீ பச்சை வாயில போடுப்பா. வாயில புளி மாவத்தெல்லாம் போடுறான், வயிற்றுக்குள்ள குழம்பு ஆயிடும். காய்ச்சி நான் வாயில போட்டுக்கிறேன், நீ போய் புளி மிளகாய் இருக்கும். ஐயா, வாயில போட்டுக்கிறாங்க. அதான் புளி மாவத்தூள் சொல்றேன்னா எத்தனை வந்து ஊத்து டக்குனு ஊத்துதா? எப்பா புளி மிளகாத்தூள் ஊத்துட்டு விட கை கவனம் தண்ணிக்குது, அதை ஊத்திட்டுமாப்பா. எல்லாம் கால்பு இருக்கான். காய்ச்சி டக்குனு வந்தா ஊத்துக்கா. அட குதிரை முக்கா, இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பண்ற வர வா, கேட்டு உள்ள போயிடலாம். நான் ஓடிடுறாங்க. கதவு சாத்திரி வந்துட போறான்.